கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலும் நாம் சொல்லக்கூடிய காரியம், என் காரியங்களிலே நான் ஜெயம் பெற முடியவில்லை, நான் எதை செய்தாலும் அது வாய்க்கவில்லை, எல்லாவற்றிலும் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம், புலம்புகிறோம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த 1 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் வேதத்தை வாசிக்கிறானோ, எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவனுடைய காரியங்கள் வாய்க்கும். வேதம் வாசிப்பு என்று சொல்லக்கூடிய காரியம் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய காரியம். ஜெபம் என்று சொல்லக்கூடிய காரியம் நாம் கர்த்தரோடு பேசக்கூடிய காரியம். இந்த 2 காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரிவர இருக்கும் என்று சொன்னால் அவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும், அவன் காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். தந்திரமாய் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில வீணான ஆலோசனைகளை கொடுத்து வீணான வழிகளிலே நம்ம நடத்தி நாம் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர முடியாதபடிக்கு நம்ம எவ்வளவு கர்த்தரை விட்டு தூரமாக்க முடியுமோ வீணான காரியங்களை நம்மை செய்ய வைத்து வீணான காரியங்களிலே நம்முடைய நேரத்தை கெடுத்து கொண்டிருப்பான். அவனுடைய தந்திர செயல்களுக்கு எதிர்த்து நின்ற ஆண்டவரே, நான் நம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர ஒப்பு கொடுக்கிறேன், என் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த வேளையிலும் அப்பா, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து என் காரியங்களில் ஒன்றுமே வாய்க்கவில்லையே, நான் எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் கிட்டி சேர ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஒழுங்கா வேதத்தை வாசிப்பேன், சரியாய் ஜெபிப்பேன், வீணான காரியங்களில் நேரத்தை செலவிட மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவள் காரியங்கள் வாய்க்கும்படியான காரியத்தை செய்து என் மகிழ்ச்சியாக்கும், தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.